படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஒரு படம் வந்து முதல்ல போர் அடிக்கக்கூடாது, அது இதில் இல்லை. போர் அடிக்கலை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சுருக்கமாக சொல்லலாம், ஒரு சுந்தர் சி சார் படம் பார்த்த மாதிரி இருக்கு. நிஜமாக மக்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நல்ல படங்கள் என்றைக்குமே வரவேற்பு பெறும். நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். நல்லா இருக்கு படம், எக்ஸலண்ட். அதான் சொல்கிறேன், சுந்தர் சி சார் படம் மாதிரி இருக்குண்ணே, அப்படி இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. எல்லாருமே எக்ஸலண்டாக நடிச்சிருக்கிறாங்க பிரதர். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கூல் சுரேஷ் அண்ணன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஓவர் ஆக்டிங் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் வர நல்லா எகிறது. சென்ட்ராயன் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ தான். மச்சான் சூப்பராக நடிச்சிக்கிறான், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. முனிஷ்காந்த் பிரதர் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லா கேரக்டருமே நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும், மியூசிக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். 2 சாங்கு ஒரு பெரிய ஸ்டாருக்கு போடுவாங்கள்ல, அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது சாங், எக்ஸலண்ட்டாக இருக்குது. நிச்சயமாக இந்த இயரில் 2026 இன்றைக்கி 2ஆம் தேதியில் நான் பார்த்து வியந்த ஒரு அற்புதமான ஒரு படம். தேங்க்யூ. படம் அருமையாக இருக்குது. நான் இன்னும் சுருங்க சொல்லணும்னா, அப்போ வந்து காதலிக்க நேரம் இல்லை அன்னைக்கு. இன்னைக்கு காக்காயை போல முழு நீள நகைச்சுவைக்கு வேறு படமே இல்லைங்கிற மாதிரி இந்த ஓப்பனிங் இந்த ஆண்டுக்கு ரொம்ப அற்புதம் வந்திருக்கு. டைரக்டர் பரமன், மற்ற காமெடி ஆர்டிஸ்ட்டு நிறைய இருக்கிறதுனால காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மக்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃபு ரொம்ப கனெக்ட் ஆகும், நல்லா ரீச் ஆகும். ரொம்ப படம் அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு. லவ் வந்து அது செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அதில் ஒரு 2 சாங் நல்லா இருக்குது. ரெண்டுமே அதாவது இன்னும் ஒன்று வந்து கொஞ்சம் 2வது சாங்கு கேச்சிங்காக இருக்குது. லிரிக்லாம் நல்லா இருக்குது. அதுவும் டைரக்டர் தான் லிரிக்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அற்புதமான வரிகள், மக்களுக்கு புரிகிற மாதிரி, இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நல்ல ஃபேமிலியோடு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், நல்லா ஜாலியாக இருக்குது. ஒரே காமெடி தான் வைங்க. இந்த செகண்ட் ஹாஃப் பூரா அப்படியே சிரிச்சு அழுக வந்துருச்சு எனக்கு. அந்த அளவுக்கு படம் உண்மையிலேயே அருமையான படம். நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நினச்சிருக்காங்க. அது அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம கிங்காங்கண்ணை மிரட்டியிருக்காரு. ஆமாம், அவர் வர்றதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக அருமையாக இருந்துச்சு. அப்புறம் டைரக்டர் அவருடைய பங்குக்கு வந்து ரொம்ப அருமையாக அற்புதமாக பண்ணியிருக்காரு. காமெடி வந்து அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. காக்கா, அருமையான காக்கா நல்லா இருக்குது. அண்ணனும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல ஒரு ஹியூமராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணன் முனிஷ்காந்த் அண்ணன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. படம் வந்து நீங்கள் ஃபைட்டு வரும், கத்தி வரும், ரத்தம் வரும், பறந்து அடிப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் நினச்சி வராதிங்க. வந்தீங்கன்னா சீட்டில் உட்காந்து நல்லா சிரிச்சிட்டு போகலாம். நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு படம். 2 ஹீரோயினையும் நல்லா பண்ணியிருக்காங்க. சென்ட்ராயனுக்கு வந்து இதுலேயே நடித்த படங்கள்லேயே இது வந்து ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணன் பின்னிட்டு இருக்காரு, பட்டையை கழிப்பார். அதுக்கப்புறம் அண்ணன் நல்லா நடிச்சிருக்காங்க. பிரமாதமாக ஒரு கொடுத்த கேரக்டரை பக்காவாக நடிச்சிருக்காரு இவர். படம் வந்து உட்காந்து சிரிக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் உட்காந்து சிரிச்சிங்கன்னா வயிறு வலிக்க சிரிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். நல்ல கருத்துள்ள படம். அதாவது ஒருத்தன் பெண்களை கெடுத்து அவன் வந்து பல முறை தாவி போகிறான் பாருங்க, அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பாடமாக இருக்கும். அதை கரெக்டாக கொண்டாந்து அவரை ஜாயின் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப செலவு இல்லாத ஒரு நல்ல பட்ஜெட் படம் தான் இது. இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே கதையை எப்படி கொண்டு வரலான்னு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கதையை இயக்குனர் அவர்கள் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணனும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ணனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இதுக்கு மேலே எதிர்காலம் தேவையா? அதாவது ஒரு வீடு கட்டலாம், கல்யாணத்தை பண்ணிடலாம், ஆனால் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் என்னங்கிறது ஒரு சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். பிரசவம் பார்க்குறது மாதிரி. ஆமாம், பிரசவத்தை கூட ஈஸியாக இன்றைக்கி பார்த்துறேன், நல்ல நேரம் பார்த்து காலம் பார்த்து பிரசவம் பார்த்துறாங்க. ஆனால் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டுமல்ல, அதை ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த இதில் நம்ம வந்து டைரக்டர் வந்து ஒரு நல்ல மூளையை பயன்படுத்தி, நல்ல அறிவை பயன்படுத்தி, நல்ல உண்மையாக உழைச்சிருக்காரு. ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளத்தில் அவரை நம்பி கொடுத்த ப்ரொடியூசருக்கு இவர் நல்லா செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காரு. எங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு அதே மாதிரி லீ யூடியூப் சேனல் நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள், போட்ட காசு எடுத்துடலாம். அதே மாதிரி லீ யூடியூப் சேனலில் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். போட்ட ஒரு இது நல்லபடியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நல்லா இருக்குது சார் படம். அது படம் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாக இருக்குது. அது உள்ளே போனால் நமக்கு போடிக்காதெல்லாம் நல்லா எல்லாமே நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாமே முனிஷ்காந்த் இருக்கார், நம்ம கூல் சுரேஷ் வர சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கூல் சுரேஷ் வர சீன்ஸ் போர்ஷன்ஸ் வந்து கம்மி தான்.
ஒரு 3-4 சீன்ஸ் தான் வராது, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. காமெடி நல்லா இருக்குது சார். டேரக்டரே கூட அவரே நடிச்சிருக்காரு, பாண்டியன் கதாபாத்திரம் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் தான் டேரக்டர் ஆனார், நல்லா பண்ணியிருக்காரு. மெசேஜ்லாம் அப்படிலாம் இல்லை சார், மெசேஜ்லாம் இல்லை, நல்ல ஒரு ஜாலியான படம், அவ்வளோதான். அந்த போரிக்காமல் ஜாலியான படம். அவங்க ஊரில் வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க, அந்த ஊரில் அந்த பாண்டியன் கதாபாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெண்கள் சாவகாசம் இருக்குது, ஆனால் நின்று கூப்பிட்டு வந்துடுறாங்க. பெயிண்ட் அடிக்கிற ஒருத்தர் லவ் பண்ணுறாரு, காதலை சேர்த்து வச்சாங்களா இல்லையா, சேர்ந்தா இல்லையா தான் படம், ஒரு ஜாலியாக இருக்காது, அவ்வளோதான். சார் காக்கா அந்தளவுக்கு என்ன அர்த்தம் சொல்லலை, அது மட்டும் சொல்லலை சரியா. டைட்டில் நல்லா எல்லாம் ஃபேமிலியோட ஜாலியாக வந்து பார்க்கலாம் சார், போரிக்காமல் வந்து போகலாம், அவ்வளோதான். அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த கொடுத்த காசுக்கு வந்து ஒருத்தர் ஈஸ்வரன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போனால் காசு வேஸ்ட் ஆகாது, நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா இருக்குண்ணா, ஒரு ஜாலியான ஒரு படம், ஒரு காமெடியாக. எல்லாருமே காமெடி ஆர்டிஸ்ட் தான், அவங்களோட பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சும்மா ஜாலியான ஒரு படம், எந்த விதமான டென்ஷன்லாம் இல்லாமல் 2 மணி நேரம் காமெடியாக ஜாலியாக சிரிச்சிட்டு போகிற மாதிரி. மியூசிக் ஆக்சுவலாக நல்லா இருக்குது, ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஒரு சைந்தவி ஒரு பாட்டு பாடிட்டாங்க நினைக்கிறேன், அந்த பாட்டு சூப்பராக இருந்தது. விசுவலேஷனுமே நல்லா இருந்தது, ப்ரெசன்டேஷனாக. ஸோ ஒரு சின்ன பட்ஜெட்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு ப்ரெசன்டபுளாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ஸ்க்ரீனில் எல்லாருமே காமெடி பண்ணியிருக்காங்க. அப்போ ஊட்டி சிறப்பாக பண்ணியிருக்காரு, அப்புறம் சென்ட்ராயின் மெயின் லீடே அவர் தான், ஸோ அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அது மாதிரி இருக்கிற முனிஷ்காந்த் வந்ததுக்கப்புறம் இன்னும் படம் நல்லா செம்ம ஜாலியாக போகுது. எதுவும் பெருசாலாம் இல்லை, நான் மெசேஜ் தான். நான் யாரும் காதல்ன்றது வந்து ஸ்டேட்டஸை பார்த்தோ படிப்பை பார்த்தோ அப்படி இல்லாமல் அவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையான்றது தான் விஷயம் அப்படின்றத வச்சு எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். காக்கா படம் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது காமெடியாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. ஸோ குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கலாம். இசை நல்லா இருக்குது, பாடல் நல்லா இருக்குது. இல்லை உண்மையிலுமே இதில் நிறைய எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களோட அதாவது ஒட்டுமொத்த காமெடியும் உள்ள படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் இதை சொல்ல முடியும், நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான். உண்மையில சொல்லப்போனால் ஒரு ஜாலியான ஒரு லவ் அண்டு காமெடி ஸ்டோரி தான் இது. ஸோ நல்லா இருக்கு. புரியல. உண்மையிலுமே படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொல்றேனே, ரொம்ப காமெடியா போயிட்டு இருக்கணும், டைம் போனதே தெரியல, ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். எல்லாருமே பார்க்கலாம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. காக்கா திரைப்படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து படம் வந்து சூப்பராக இருக்குது. முனிஷ்காந்த் அண்ணன் வந்து நல்லா ஒரு காமெடி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ராயன் அண்ணன் வந்து ஹீரோ கதாபாத்திரம் எடுத்து பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. ஒரே ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு இருந்தாலும் மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. பின்னணி இசை பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட அக்கா 2 பேரும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் வந்து நிச்சயமாக வரும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணா காமெடியில் மிரட்டிருக்கு. அவர் வர கதாபாத்திரம், அவர் வர சீனில் எல்லாருமே கலகலகலன்னு தேட்டரே வந்து நல்லா சிரிக்கிறான். கூல் சுரேஷ் அண்ணன், ஆமாம், அவர் வேற லெவல். ஆமாம், கல்யாணம் ஆகாமல் ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கிற வேடத்தில் பண்ணியிருக்காரு. எப்படா எனக்கு பொண்ணு கிடைக்கும், எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்றாரு. கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக படம் குடும்பத்தோடு வந்து கண்டுகளிக்கலாம். இந்த விடுமுறை நாட்களை குடும்பத்தோடு வந்து நீங்கள் கண்டுகளிக்கணும்னா இந்த திரைப்படத்துக்கு நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. லீ சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஃபுல் காமெடி தான். ரைட்டிங்காகவே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, நல்லா சூப்பராகவே இருக்குது. ஒரு நடிகர் விவேக் சாரை வச்சு ஒரு மரக்கன்றுகள் நடுவோம், அதை பற்றி ஒரு அருமையான ஒரு மெசேஜ் போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க. படத்தில் ஒரு சின்ன சீன் ஒரு அது மட்டும் சொல்லிடுறேன், ஃபுல்லாக சொல்ல வேணாம். சென்ட்ராயின் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு லவ் ப்ரொபோசலுக்காக ஒரு போவார். ஒரு பாக்ஸை கையில் பிடிங்க அப்படிம்பாரு. அங்கே பார்த்தா ஆசிட்டு கத்தி கயிறெல்லாம் இருக்கும். அந்த பொண்ணு அப்படியே பார்க்கும், ஷாக்கா, நீங்கள் எனக்கு லவ் சொல்லலைன்னா ஆசிட்டை என் மூஞ்சில் அடிச்சிருங்க, இல்லை கத்தியை என் மூஞ்சில் வீசிடுங்க அப்படின்ற மாதிரி உல்டாவாக சொல்லுவார். இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிக்கிற மாதிரிக்கும். ஒரு 2 சாங் சூப்பராக இருக்குது. இதில் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணன், சென்ட்ராயன் அண்ணன், ஸ்கூல் சுரேஷ் வந்து ஒரு 5-6 சீன் வர்றாரு. அவர் வர்ற சீனு பூரா வந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. படம் எல்லா ஃபேமிலியோடையே பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஃபுல்லாக காமெடி ஜேனர் படம். கண்டிப்பாக 2026 வந்து ஒரு காமெடி ஜேனர் படம் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. நண்பர் பரமுதான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் அப்புறம் சென்ட்ராயன் லீடாக பண்ணியிருக்கான். அப்புறம் இடிகோ பிரபார் அவரும் லீடாக பண்ணியிருக்காரு. நானும் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பாக அந்த படம் வந்து மக்களை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படி ஜாலியாக கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு காமெடிக்காக மட்டுமே இந்த படம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். அந்த வகையில் ஜெயிச்சிருக்காரு தான் சொல்லணும். அந்த படம் வந்து தேட்டரில் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு டபுள் மீனிங்கோ இந்த மாதிரி பார்க்க முடியாது கிடையாது. எல்லா ஃபேமிலியோடு ஒரு பார்க்கக்கூடிய படம். தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. இதில் வந்து நான் சென்ட்ராயனோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணாத ஒரு டீமு. இவங்க இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சா அந்த பொண்ணு பின்னாடி எப்படி அலைவானுங்கிற ஒரு கண்டென்ட் தான். இதில் எங்கள் குரூப்பில் வந்து சென்ட்ராயனுக்கு பொண்ணு கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஓகே. வணக்கம். பூமித்ரான்ற ஒரு உயிர் பச்சை உலகத்தை மையமாக வச்சு ஒரு படங்கள் நிறைய வருது. திரைப்படங்கள் 2026 வந்திருக்க முதல் படமாக காமெடி படமாக ஒரு மக்களை மகிழ்விக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பொது நோக்கத்தோட ஒரு கதாநாயகனும் மரக்கன்றுகளை நடுற மாதிரியும் செடிகளை வளர்க்குற மாதிரியும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது என்னுடைய நர்சரியில் நான் செய்யக்கூடிய சேவையை தழுவி எடுக்கும்போது அது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் வந்து சிரிக்கிறதுக்கு மறந்துட்டாங்க மனிதர்கள். ஆனால் நீங்கள் போய் உள்ளே உட்காந்து அடுத்த செகண்ட்லேருந்து வெளியில் எந்திரிச்சு வர வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து நகைச்சுவையும் சிந்திக்கிறதுக்கான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே நண்பர்கள் தான். கதை அந்த விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் பேசுது. வெற்றி அடையட்டும். வாழ்த்துக்கள்.